டே, இன்னைக்கு காலேஜ் ரொம்ப போர் அடிக்குது. வீட்ல இருந்தா கூட பரவாயில்ல. உனக்கு காலேஜில் இருக்கிறதே போர் அடிக்குதா? வீட்டில் இருந்தா இன்னும் தான் போர் அடிக்கும். போதும் போதும், சண்டை போடாதீங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? சொல்லு. நம்ம ஊர்ல 100 வருஷம் பழமையான ஒரு லைப்ரரி இருக்கான். அதுல என்ன ஸ்பெஷல்? அதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்குன்னு பல பேர் சொல்றாங்க. ரகசியமா? அப்போ கண்டிப்பா போய் பார்க்கணும். வணக்கம், உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும்? சார், இந்த லைப்ரரி எத்தனை வருஷம் இங்க இருக்கு? சுமார் 100 வருடங்கள். என்ன 100 வருஷமா? இங்க யாராவது புக்ஸ் எடுக்க வருவாங்களா? சிலர் புத்தகங்களை தேடி வருவார்கள், சிலர் பதில்களை தேடி வருவார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு விரைவில் புரியும். அடேங்கப்பா, என் காலேஜ் புக்ஸ் பார்த்தாலே எனக்கு தலை வலிக்கும். இங்க இத்தனை புக்ஸ் பார்த்தா எனக்கு மயக்கமே வந்துரும் போல. இங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸ் கிடைக்க போகுது? டேய் லூசு, என்னடா தனியா புலம்பிட்டு இருக்க? ஏய், எல்லாரும் இங்க வாங்க. என்ன ரியா கூப்பிடுற மாதிரி இருக்கு? ஆமா, வா என்னன்னு போய் பாப்போம். என்னாச்சு ரியா? ஏன் கத்துற? பேய் ஏதாவது ஹாய் சொன்னதா? காமெடி பண்ணாம இத பாரு. இது ஏதோ சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்கே. வாங்க வெளில போய் பார்க்கலாம். இந்த புக்கு பேய் படத்துல வர மாதிரி இருக்கு. இந்த புக்க திறந்து பாப்போமா? ஒரு நிமிஷம், இந்த புக் சாதாரணமானது மாதிரி தெரியல. அதோட அட்டையில ஒரு விசித்திரமான சின்னம் இருக்கு. ஒருவேளை இந்த புக்கு தான் இந்த ரகசியமோ? ஒருவேளை இருக்குமோ? என்ன அது? எப்படி டேபிள் மேல ஒரு சாதாரண புக்கு ஏதோ ஒரு டிஃபரண்டான சிம்பிள் இருந்தா அதுதான் அந்த சீக்ரெட் ஆகிடுமா? இப்பவாவது நம்புறியா? ஓகே ஓகே, நான் நம்புறேன். இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இந்த புக் தான் அந்த சீக்ரெட்னு. வாங்க கிளம்பலாம். அது எப்படி இவ்ளோ தூரம் வந்துட்டு வெறும் இந்த புக்கை மட்டும் பார்த்துட்டு போறதா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும். இவன் வேற சொன்னா மட்டும் கேட்கவே மாட்டான். இந்த புக் பேஜஸ் எல்லாம் ஏன் இப்படி ஃபாஸ்டா திரும்புது? ஐயோ, நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பேய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பேயா? ஆமா, அதுவும் சாதாரண பேய் இல்ல, ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் பேய்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் பேயா? எப்படி சொல்ற? ஆமா, பின்ன புக் பேஜ் இந்த திருப்புலயே தெரிய வேண்டாமா? எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் பேய்னு நினைக்கிறேன். பேயும் இல்ல, ஒன்றும் இல்லை. இந்த புக் ஏதோ ஒரு மேஜிக்கல் புக்குன்னு நினைக்கிறேன். இந்த புக் ரொம்ப மிஸ்டீரியா இருக்குது. திடீர்னு இந்த இடம் ஏன் இப்படி ஷேக் ஆகுது? இத நடக்குங்க, இது வந்துருச்சா? அங்க பாருங்க, அந்த டோர்ல ஏதோ எழுதி இருக்கு. இது ஏதோ பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ற மாதிரி தான் எழுதி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டைம் டிராவல்? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த டோரை திறந்தா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இப்போ திரும்ப முடியாது. ஆகாஷ், நிஜமாவே அந்த கதவை திறக்க போறியா? எல்லாரும் ரெடியா? ரெடி ரெடி. ஏதோ ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போற மாதிரி இவ்ளோ ஜாலியா ரெடின்னு சொல்றாங்க. இப்பவே எனக்கு கண்ணு கட்டுது. நான் ரெடி இல்ல. Yeah, came through flexing cause they know I got the sauce. Got the presents on me, I can't ever take it off. That's why I came, country boy stepping.